அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் ஆர்கே பேசுகிறேன். விக்மாசமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள். இன்றைய சிறப்பு செய்திகள், வெனிசுலாவோட தகவல் ஆரம்பித்து தாய்லாந்தினுடைய இன்னும் சண்டை கொஞ்சம் கூட ஓயலை, அப்படியே அதிகமாகிட்டே இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் என்ன, அப்புறம் சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் என்ன. இன்றைக்கி இஸ்ரேல் திடீர்னு ஒரு வீடியோ பதிவு ஒன்று வெளியிட்டிருக்காங்க. ஒரு 6 பேர் பிணைய கைதிகளை பிடித்து வைத்திருந்தாங்க அல்லவா, அவங்க இறந்து போயிட்டாங்கல்ல, அவங்களோட வீடியோ பதிவு வெளியிட்டிருக்காங்க. அந்த எல்லை பகுதியில் மறுபடியும் லைட்டாக அப்படி சண்டை வந்த மாதிரி சொல்கிறாங்க. அங்கே அப்புறம் சுற்றி இருக்கக்கூடிய நிறைய நிகழ்வுகள் பார்க்கலாம். வாங்க நண்பர்களே, நம்ம நேராக அமெரிக்காவை கிளம்பிட்டு மற்ற விவகாரத்தை பார்த்துடலாம். ஸோ வீடியோவில் போகிறது முன்பே நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. விளிக்கலாம் வீடியோ போகலாம். முதல் தகவல் கொஞ்சம் கலக்கலான ஆரம்பிச்சிடலாமா? ஏன்னா இன்றைய சமுதாயத்துக்கு நம்ம நிறைய சொல்ல வேண்டியது இருக்கிறது. இந்த ஒரு செய்தியை பார்த்தேன் நான். கர்நாடகாவில் ரெல்லிகா அப்படின்ற ஒரு கிராமமாக 30க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் திருமணத்திற்கு பெண் கிடைக்காத விரக்தியில் தங்களுக்கு பிரம்மச்சாரி மடம் கட்டித்தர வேண்டும் என்று பஞ்சாயத்து அதிகாரிகளுக்கு மனு அளிக்கதான் வினோத கிராமம். ஏன்னா எல்லாம் மோஸ்ட்லி விவசாயம் சார்ந்த நபர்கள். இப்போ எல்லாமே விவசாயத்துக்குனாவே பொண்ணு தர மாட்டேன்றாங்க. இப்போ வேலையில் இருக்காங்க, அதுவும் குறிப்பாக அரசாங்க வேலையில் இருந்தால் மட்டும்தான் பொண்ணு. அது தனியாக பிஸ்னஸ்லாம் பண்ணால் பொண்ணே கிடையாது. எனக்கெல்லாம் ஒன்று கொடுத்தது பெரிய விஷயந்தான். எனக்கெல்லாம் கல்யாணம் ஆகுமான்னு நினச்சேன். பரவாயில்ல, என்னையும் நம்பி பொண்ணு கொடுத்துட்டாங்கன்னு அப்போ நான் சந்தோஷப்பட்டேன். ஏன்னா இப்போ சூழ்நிலை அந்த மாதிரி இருக்குல்ல, அதை வைத்து தான் சொல்கிறேன் நான். உங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு ஐடியா தான். பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடியோ கிளிப்ஸ் எல்லாம் பாருங்கள். ரொம்ப தவறான கண்ணோட்டத்தில் பார்க்காதீங்க. அது வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை நம்ம புரிந்துக்க வேண்டி இருக்கிறது. இவங்க எல்லாமே இந்தியனுடைய வீலாகர்ஸ். எங்கே போயிருக்காங்க? ரஷ்யாவுக்கு போயிருக்காங்க. ரஷ்யாவுக்கு போன இடத்துல ஆளாளுக்கு ஒருத்தர் கேர்ள் ஃப்ரெண்டு ஆல்மோஸ்ட் கல்யாணம் பண்ணிக்கிறன்ற மாதிரி சொல்கிறாங்கப்பா. அப்படி தான் அவங்க பண்ணுற சேட்டைங்கள்லாம் பார்த்தா அப்படி தான் தெரியுது. உடனே இன்றைக்கி ஒரு வாரமாக மீடியாவில் என்ன சர்க்குலேட் ஆகுது அப்படின்னா, யாராக இருந்தால் என்னப்பா ரஷ்யாவுக்கு போங்கப்பா, அங்கே பெண்கள் ரெடியாக இருக்காங்க, கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, அங்கே தேவை மக்கள் தொகை பெருக்கணுன்றதுனால இது ஒரு பெரிய இஷ்யூலாம் இல்லைப்பா அப்படின்றாங்க. இந்த மாதிரி விரக்தி உள்ள ஆண்கள் போங்கப்பா, ஒரு டூர் ஒன்று போங்க, கையில் செல்லு ஒன்று எடுத்துக்கோங்க, வீலாகுன்னு சொல்லுங்கள், அங்கே போங்க, உங்களுக்கு பயங்கரமாக உங்களுக்காக லக்கு மாட்டோன்றாங்கப்பா. அது நான் சொல்லலை, அங்கே இருக்கக்கூடிய பதிவுகள் கொண்டிருக்கிறது. ரஷ்யா அப்படின்லாம் உக்ரைன் போன்ற நாடுகளில் உங்களுக்கு பெண்கள் ரொம்ப எளிதாக கிடைக்கிறது. மனமுடைந்து தனக்கு பொண்ணே கிடைக்கலன்னு இப்போ ரீசெண்டாக கூட அன்றைக்கி ஒரு பதிவு பார்த்தா ஒருத்தர் இறந்தே போயிட்டாருன்றாங்க மன விரக்தியில். எதுக்கு? ஃப்ளைட்டு கூட நான் செக் பண்ணி பார்த்தேன், அப் அண்ட் டவுனே 25,000 என்னமோ வருதுன்றாங்க. ரஷ்யாவுக்கு போங்க, ஒரு வாரம் ஒரு 1 lakh வரைக்கும் செலவு பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் தைரியமாக பொண்ணோடு வந்துடலாம். இல்லை நீங்கள் அங்கே நிரந்தரமாக கூட செட்டில் ஆகிடலாம். ஏதோ ஒரு வழியை பாருங்கள். ஆனால் உங்கள் மனசுக்குள்ளே தோணும், ஐயா இது மாதிரி கல்யாணம் பண்ணுறேன்னு பண்ணி கடைசியில் ஏமாந்த நேரத்தில் போர்க்காலத்தில் முன்காலத்தில் அனுப்பிவிட்டாங்கன்னா என்னங்க ஐயா பண்ணுறது அப்படின்ற கேள்வியெலாம் வந்துடக்கூடாது. ஏதோ போர் ட்ரம்ப் அவர்கள் வேறு கண்டிப்பாக நான் அந்த போரை நிறுத்தம் கொண்டு வந்துடுவேன்னு ரொம்ப சத்திய வருமானம் எடுத்துகிட்டு இருக்கிறாரு. அதனால் கவலைப்படாதீங்க. இருந்தாலும் முன்காலத்தில் என்ன போக மாட்டிங்களா என்ன? ரஷ்ய பெண்ணுக்காக முன்னாடி போய் சண்டை போட மாட்டிங்களா என்ன அப்படின்ற ஒரு கேள்வியோட அடுத்து போயிடலாம். ஆனால் தட்டு மாதிரி கூட அமெரிக்கா பக்கம் போயிடாதீங்க. இப்போலாம் ஸ்க்ரீனிங் டெஸ்ட் அது இதுன்ட்டு ரொம்ப அதிகம் பண்ணுறாங்க. இதற்கு முன்பெல்லாம் என்ன பண்ணுவாங்க, கர்ப்பிணி பெண்களே கூட டூரிஸ்ட் விசா மாதிரி அங்கே அமெரிக்காவுக்கு போவாங்க. அங்கே குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா அதுக்கு க்ரீன் கார்டு ஹோல்டர் மாதிரிலாம் கொடுப்பாங்க. இப்போ அந்த மாதிரி எண்ணத்தெல்லாம் வந்துடாதீங்க, காலை வச்சிடாதீங்கன்றாங்க. ஆனால் நம்மளுக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டியுமே இருக்குது. ரஷ்யா மட்டும் இல்லை, இவங்க ஒரு சில வேண்டலையான்னு அவங்க கூட இந்தியா கிட்ட தனிப்பட்ட முறையில் கோரிக்கை வைத்திருக்காங்க. குறிப்பாக இந்தியனுடைய மைக்ரன்ஸ் நாங்கள் ரெகுலேட் பண்ண போகிறோம், லீகலைஸாக எங்களுக்கு நிறைய ஆட்கள் தேவைப்படுது, அதனால் நாங்கள் லீகலாக கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்றமான பேச்சுவார்த்தை. ஏன்னா நிறைய இல்லீகல் மைக்ரன்ஸ் எல்லாம் பெரிய அளவுக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. திரும்ப ஜெர்மனி நிறைய நாடுகளில் இஷ்யூ போயிட்டே இருக்குது. கிரிமினல் கேஸ்லாம் ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குல்ல. அதனால் மக்களோட தேவைகளையும் மீது எல்லாத்தையும் இது மாதிரி லீகலைஸ் பண்ணிட்டோன்னா, இந்த மாதிரி மக்கள் தொகை அதிகமுள்ள நாடுகளில் லீகலைஸ் பண்ணிட்டோம்னா அது பிரச்சனை கொஞ்சம் ஒழிஞ்சிரும்னு நினைக்கிறாங்க. அதனால் அவங்களுமே இந்தியா கிட்ட டைப் வைத்திருக்காங்கன்றது ஒரு கூடுதல் தகவல். அதையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஐரோப்பாவும் கூடிய விரைவில் பெரிய அளவுக்கு இந்தியர்கள் தேவைப்படுறாங்கன்றாங்க. ஏற்கனவே ரஷ்யா வாங்கன்றாங்க, போனாவே உங்களுக்கு பொண்ணு தான்றாங்க. அதனால் மக்களே, இதெல்லாம் சுற்றி இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு போங்க, ரஷ்யாவுக்கு போயிட்டு வாங்க, கல்யாணத்தோடு வாங்கன்னு ஒரு அட்வைஸ் பண்ணி அனுப்பிவிடுங்க. ஏன் இப்படி வாழ்க்கையே விரக்தி போயிட்டு
பிரம்மச்சாரி மடம் கட்டுறதுக்கெல்லாம் அப்படி ஆகிட்டீங்களே, தயாராகிட்டீங்களே இளைஞர்களே அப்படின்னும் போது தான் கொஞ்சம் ஃபீலாக இருக்குது. அந்த ஃபீல் உங்கள்கிட்ட சொல்ல வந்து நீங்கள் வந்து கப்புன்னு கேப்சர் பண்ணியிருப்பீங்க. இதை சிந்திப்பதற்காக இல்லை, சும்மா ஃபன்னுக்காக சொன்னேன். அதில் ஒரு சில ரூமர் செய்தி நிறையா இருக்குது. அதாவது ஒரு சிலர் டேலண்ட்டாக இருக்கான், போனவொடனே அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்டு கிடச்சிருது. அங்கேயும் ஒரு சிலர் இருப்பாங்க, கிடைக்காம கூட இருக்கும். அதை வைத்து நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. இருந்தாலும் இந்த மாதிரியான வீடியோ பதிவு வந்து சர்க்குலேட் ஆகிட்டுருங்க ஐயா. கொஞ்சம் நம்ம சொல்ல வேண்டிய கருத்தை சொல்லிட்டோம், அவ்வளோதான். அடுத்து இந்த வீடியோ பதிவு பாருங்கள். இது வந்து அமெரிக்காவுடைய இந்த B-2 ஸ்ட்ராட்டஜிக் பாம்பர்ஸ், அதாவது இந்த ரஷ்யாவும் சீனாவும் இணைந்து போர் பயிற்சி மேற்கொள்ளும் போது ஜப்பானுடன் இணைந்து அப்படியே இது மிரட்டின மாதிரியான பதிவு காட்டினாங்க. இப்போ அமெரிக்கா வந்து சமீப காலமாக ஒரு யுக்தியை வந்து கடைபிடிக்கிறாங்க. ஏதாவது ஒரு நாடை மிரட்டணும், ஏதாவது ஒன்று பண்ணணுன்னா உடனே அவங்க அந்த அணு ஆயுதம் சுமந்து சென்று தாக்கல் நடத்தக்கூடிய ஒரு விமானத்தை அப்படியே அப்படி அனுப்புறது. ஏன்னா இப்போ ரீசெண்டாக இல்லை அலாஸ்காவில் தானே இவர் ரஷ்ய அதிபர் புடின் அவர்கள் வரும்போது கூட அவர் முன்னே நின்று மேலே போகிற மாதிரி காட்டினா எங்கள் பலத்தை காட்டணுன்றாங்க. இன்னும் 2-3 டைம் காட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய கதை மாதிரி ஆகிடும். ஃபஸ்ட்டெல்லாம் குழந்தைங்களுக்கு அங்கே பார் சாப்பிட்லாம், அந்த மரத்தில் இருக்கக்கூடிய பேய்கிட்ட பிடிச்சி கொடுத்துட்டோம்னா பயந்துட்டு சாப்பிடுவாங்க. இப்போல்லாம் குழந்தைங்களே பேயை பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க, ஹை அங்கே பாரு பேயின்ட்டு. அந்த மாதிரி இப்போ காலம் மாறிடுச்சு. பயந்து ஊட்டுறதுக்கு எதையும் காட்டி பயந்து ஊட்டுறதுக்கெல்லாம் இல்லை. இப்போ வீட்டில் கூட அங்கே பார் இந்த அங்கிள் வந்தால் பிடிச்சிட்டு போயிடுவான்னு மிரட்டி ஊட்டுவான். இப்போ அந்த அங்கிளே டம்மி பீஸாகி இப்போ அவங்கள காட்டினாவே சிரிக்கிற அளவுக்கு ஆகிடுறாங்க. அந்த மாதிரி தான் இப்போ அமெரிக்கா நிலைமை ஆக போகுது. இன்னும் ஒரு 2 நாள் இல்லை 2 போருக்கு நீங்கள் அந்த B-2 ஸ்ட்ராட்டஜிக் பாம்பர்ஸ் அப்படியே இப்படி அனுப்பி பார்த்தீங்கன்னா வந்துச்சுப்பா சிரிப்பு விமானம் அப்படின்ற மாதிரி வந்துடும். போதும், உங்களுடைய இதுக்கு எல்லாம் பயந்துக்குவாங்க, போதுன்ற மாதிரி சொல்லிடலாம். ஏன்னா நேற்று வெனிசுலாவில் கப்பல் நீங்கள் திருடுனீங்க. அந்த திருடுன கப்பல் திருடும்போது சப்போஸ் வெனிசுலா தாக்கல் நடத்திடுமா அப்படின்ற மாதிரி பதற்றத்துலையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அங்கே போயிட்டு அந்த B-2 ஸ்ட்ராட்டஜிக் பாம்பர்ஸ் இப்படி நிறுத்துனீங்க இல்லையா, அதை வைத்து கூட சொல்கிறேன் நான். இருந்தாலும் இன்னொரு நாடு கொஞ்சம் உஷாராக தான் இருக்காங்க. போலந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சிக்ரோசி அவர்கள் வந்து இந்த லாட்வியாவில் சிக்ரோஸ்கியில் நவ்ரோக்கி போலனுடைய பிரசிடென்ட்டு பாருங்கள், அப்படி சும்மா ஜம்முன்னு அங்கே இருக்கக்கூடிய டேங்கெல்லாம் போயிட்டு பயங்கரமாக லாட்வியாவில் போயிட்டு போர் பயிற்சிகள்லாம் எப்படி போகுது, தூள் கிளப்பிடலாமா, முடிச்சு தள்ளிடலாமான்ற மாதிரிலாம் அங்கே ஒரு மிரட்டல் வரதான் செய்யுது. இந்த மாதிரியான பீரிங்கெல்லாம் பார்க்கும்போது ரஷ்யாவை கொஞ்சம் யோசனை பண்ணுவாங்க, நம்ம போலந்தை தொடலாமா இல்லை கம்மனி இப்படி போயிடலாமா, பேசியே நம்மளை போட்டுருவாங்களான்ற ஒரு பயம் அங்கே வரதான் செய்யும். இன்றைக்கி வெள்ளை மாளிகை செய்தியாளர் கருணாநிதி வீட்டு அவங்க கூட சந்திக்கும் போது ஏன் ட்ரம்ப்போட கை வந்து ஒரு பேட்ச் வந்து ஒட்டின மாதிரி இருக்குது, கொஞ்சம் என்னாச்சுன்னா அவர் கை கொஞ்சம் ஷேக்கிங் ஆக ஆரம்பிச்சிருச்சான். கடன்ட்டு ஒரு பிளாக் கலரில் ஒரு பெரிய ஸ்டிக் இருக்குது, அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த ஷேக்கிங் வந்து நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா ட்ரம்ப் அவர்களுக்கு கொஞ்சம் கை வந்து நடுக ஆரம்பிச்சிருச்சு, அப்படியே நடுங்கிட்டே இருக்கான். அதனால் அந்த ஸ்டிக்கர் ஒட்டணும் அப்படின்னா அந்த ஷேக்கிங் வந்து நிற்காதுன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஸ்டிக்கு கொடுத்து பாருங்கள், நிற்கும் நான் நினைக்கிறேன் நான். அது நிறைய பேர் வந்து அது முயற்சி பண்ணிகிட்ருக்காங்கன்றது ஒரு கூடுதல் தகவல் ஒன்று. அடுத்து இன்னொரு தகவல் என்ன, வெனிசுலா மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் அந்த கப்பல் திருடிட்டு போனாங்க இல்லையா, அது வந்து ஈரானுடைய ஷேடோ கப்பலாம், ஈரானுக்கு சொந்தமான கப்பல் அங்கேருந்து வந்திருக்கு. அதை தான் நாங்கள் வந்து திருடணுன்ற மாதிரி நாங்கள் கொண்டு போகணுன்ற மாதிரி ரொம்ப டீசெண்டாக சொல்லியிருக்காங்க. கூடுதல் தகவல். ஆனால் ஒரே ஒரு கேள்வி தான், 1993 நவம்பர் 20 அப்போ ஆன்டி ட்ரக் யூனிட் அமெரிக்காவுடைய CIA இருக்காங்கல்ல, டன் ஆஃப் கொகைன் யூஎஸ்குள்ளார டன் ஆஃப் கொகைன் அவங்களே வாலண்டியாக கடத்தி கொண்டு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் நிறையா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தான் விசாரணை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது இந்த கொகைனில் இருக்கக்கூடிய ஆன்டி ட்ரக் யூனிட்டு டன் கணக்கில் கடத்தி கொண்டு போயிட்டு விற்றுருக்குறாங்க அமெரிக்காவுக்குள்ளாரே. அந்த மாதிரி நீங்களே ஏதாவது உள்ளே கடத்திட்டு கடைசியில் அங்கே வெனிசுலா மீது பழி போடாதீங்க. அதையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். உங்கள் எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய காவல்துறையில் இருக்கக்கூடிய ஓட்டையை நீங்கள் கண்டுபிடிக்காமல் நேராக வெனிசுலாவில் போயிட்டு அடிச்சுட்டு சரி என்னுடைய கேள்வி என்னென்னா, இந்த கேள்விக்கு மட்டும் பதில் கிடச்சிச்சுன்னா அவ்வளோதாங்க, நம்ம வந்து கிளியராக போயிடலாங்க. இப்போ இவங்க வெனிசுலா மீது அந்த எல்லை பகுதியில் போர் கப்பலை நிறுத்திட்டு தாக்குன்னு தாக்க போகிறோன்னு மிரட்டி இனி அடித்து பிடிச்சிடுறீங்க, ஏதோ ஒன்று பண்ணிடுறீங்க சரியா. அதுக்கப்புறம் அமெரிக்காவுக்குள்ளார ட்ரக்கே இருக்காதா, இந்த கேள்விக்கு பதில் கிடைச்சிருமானா இது யாருக்கிட்டையும் பதிலே கிடைக்காது. அப்போ இதுக்கப்புறம் அமெரிக்கா கிட்ட ட்ரக்கே இருக்காது. ஏன்னா அவங்க அப்படி தானே சொல்ல வராங்க, வெனிசுலா கிட்ட ட்ரக் இருக்குது, நாங்கள் அடிக்கிறோம் செய்கிறோன்ட்டு. அதை விட அதிகமாக இருக்கும். இப்போ வெனிசுலா அவங்க பிடிச்சிட்டா கூட இப்போ இருக்கிற சூழ்நிலையோட முடக்கு எல்லாமே அப்படி தாங்க இருக்குது. எங்கே போனாலும் தெருவில் பார்த்தீங்கன்னா ஒரு டென்ட்டு மாதிரி இருக்காங்க, போட்டு உட்காந்துக்கிறாங்க, எல்லாமே இப்படியே இருக்கிறானுங்க.
ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை இருக்கானுங்க. சர்வசாதாரணமாக கிடைக்கிது. நம்ம இங்கே மளிகை கடையில் இங்கெல்லாம் சர்வசாதாரணமாக இங்கே சின்ன சின்ன கடையெல்லாம் கஞ்சா கிடைக்கிது இல்லை, அதே மாதிரி அங்கே சாதாரணமாக கிடைக்கிதுன்றாங்க. இவங்க வந்துட்டு பெருசாக வெனிசுலா மீது அதை இதுன்னு குற்றம் சொல்லிட்டு எல்லை பகுதியில் நீங்கள் டைட் பண்ணுங்கள், காவல்துறையை டைட் பண்ணுங்கள். காவல்துறை நினைச்சாங்கன்னா ஏனானாலும் பண்ண முடியும். இங்கே இருக்கக்கூடிய சின்ன பொட்டிக்கட்டில் கூட கஞ்சா கிடைக்காத மாதிரி பண்ண முடியும். அங்கே நினச்சாங்கன்னா போதைப் பொருள் உள்ளே வராத முடியும் பண்ண முடியும். அது எல்லாமே அவங்க கையில் தான் இருக்குது. பட் மனசு வைக்கணும் பாஸ், மனசு வைக்கணும். அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. வேறு ஒன்றும் இல்லை. இது எல்லா இடத்துலையும் ஒன்று தான். அது இங்கேயா இருந்தாலும் சரி அங்கேயா இருந்தாலும் சரி, அதில் பெருசாக மாற்றலாம் இல்லைன்றதை நம்ம வெளிப்படையாக சொல்ல முடியும் நம்ம, இல்லையா? அடுத்து இன்னொரு விவகாரத்தை கூட நம்ம பார்க்க முடியுது. அமெரிக்கான்னும்போது ஒரு முந்தா நேற்று இந்த NVIDIA சிப்புக்கு வந்து சீனாவுக்கு விற்பதற்கு திடீர்னு ட்ரம்ப் அரசாங்கம் ஒரு உத்தரவு கொடுத்தாங்க. இன்றைக்கி அமெரிக்காவுடைய செனட் வந்து யாரை கேட்டு நீங்கள் அப்ரூவல் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை ஹோல்டு பண்ணுறாங்க. எப்படி நீங்கள் கொடுக்கலான்ற மாதிரி அது நம்ம தெரிஞ்ச விஷயந்தான். ஏன்னா NVIDIA சிப் வந்து பெரிய அடி ஷேரில். ஏன்னா அவங்க அந்த கிரெடிட் பேஸில் கொடுக்குற ஃபண்டிங் வந்து ரீஃபண்டு வரல. அதனால் இவங்க இத்தனை நாள் என்ன கதையை விட்டுட்டு இருந்தாங்கன்னா, எங்கள் எல்லாம் ஆர்டர் கொடுக்க முடியாத அளவுக்கு இருக்குது, பயங்கரமாக டிமாண்டுற மாதிரி கதையெல்லாம் கிரியேட் பண்ணியிருந்தாங்க. பட்டு கொடுத்த ஆர்டரு பணம் வரலன்னும் போது அது நெகட்டிவ் இம்பேக்டாக மாறிடுச்சு NVIDIAவுக்கு. நெகட்டிவ் ஃபுல்லாக வந்த உடனே அதில் ஒரு சில பங்குதாரர்கள் மேபி ட்ரம்ப்போட சொந்தக்காரங்களா இல்லை என்னன்னு தெரியல, உடனே மனுஷன் உள்ளே ஓடி வந்து அவசர அவசரமாக நீங்கள் சீனாவுக்கு விற்கலான்னு உத்தரவு கொடுக்குறாங்க. அப்போ சீனாவுக்கு விற்கலான்னு தனிப்பட்ட முறையில் உடனடியாக ஒரு உத்தரவு எப்படி உங்களால் கொடுக்க முடியும்? ஒன்று பாராளுமன்றத்திலையோ இல்லையோ ஒன்றில் நீங்கள் போய்ட்டு அவங்களோட செனட்லேயோ ஒப்புதல் வாங்கணும். எந்த ஒப்புதலும் இல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு தான் தோன்றித்தனமாக ஒரு உத்தரவு கொடுக்குறது திடீர்னு இன்றைக்கி வந்து நின்று போயிடும். நாளையிலேருந்து NVIDIA சிப்பினுடைய பங்குகள் குறையும். அந்த ஷார்ட் பீரியடில் இவங்க கெயின் வர்றதுக்கு ஏதாவது ஒரு உத்தரவு இது மாதிரி அந்த வெள்ளை மாளிகையிலேருந்து கொடுத்துட்டே இருக்கிறாங்கன்ற ஒரு கூடுதல் தகவலுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடியோ பதிவு பாருங்கள். இது அங்கே பிணைய கைதிகள் வந்து ஹமாஸ் தரப்பில் பிடிச்சிட்டு போனாங்க இல்லையா, அந்த வீடியோ பதிவு. இவங்க 6 பேருமே இப்போ உயிரோடு இல்லை. ரீசெண்டாக இவங்களோட உடல்கள் ரொம்ப தோண்டி எடுக்கப்பட்டு கடைசியில் ஃபைனலாக ஒரு வழியாக கண்டுபிடிச்சாங்கன்னாங்க. இந்த 6 பேரோட இறுதி கட்ட சூழ்நிலை மாதிரி அங்கே இருக்கக்கூடிய வீடியோ பதிவு இன்றைக்கி வெளியிட்டிருக்காங்க. இந்த வீடியோ பதிவுகள் எல்லாமே அவங்க ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க பாருங்கள் அவங்களுக்கு அவங்களே மாற்றி மொட்டடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி ரொம்ப கொடுமைப்படுத்தி வைத்திருந்தாங்கன்னு மீது ஹமாஸ் மீது ஒரு பகிரங்க ஒரு குற்றச்சாட்டை வந்து சுமத்தி இருக்கிறது இஸ்ரேல். கொஞ்ச நாளாக அமைதியாக தான் இருந்தாங்க. திடீர்னு இப்போ இந்த மாதிரி வீடியோ பதிவெல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. அதெல்லாம் இஸ்ரேல் இன்றைக்கி என்ன சொன்னாங்கன்னா, எல்லை பகுதியில் திடீர்னு ஒரு 42 ஹமாஸுடைய ஆப்ரேட்டிவ் எல்லோ பகுதிக்கு இந்த பக்கம் கிராஸ் பண்ணி வந்தாங்க. அதில் நாங்கள் துப்பாக்கி சூடு நடத்த வேண்டியது இருக்கிறது. அதனால் ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலைன்றாங்க. தொடர்ந்து அவங்க ஆயுதங்கள் போட தயாராக இல்லை என்றது கூடுதல் தகவல். காசா டென்ட்டுக்கு இருந்த பகுதி இருக்கு இல்லையா, அந்த பகுதியில் கொஞ்சம் கடுமையான மழைப்பொழிவு இருந்ததாகவும் அங்கிருந்த தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. திடீரென்று இந்த மாதிரியான செய்திகளும் உலா வந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா இஸ்ரேல் மீது பெருவாரியான வைக்கப்படுகிற குற்றச்சாட்டுகள் என்ன அப்படின்னா, அங்கே நீங்கள் அந்த ஒரு ஜேர்னலிஸ்ட்டை கூட நீங்கள் வெளில நிறைய பேர்த்த வந்து நீங்கள் கொண்டுட்டீங்கன்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கு இந்த மாதிரியான செய்தியை நான் பார்த்தேன். நான் 266 157 ஜேர்னலிஸ்ட் பக்கம் யாருன்னா அவங்க நேரடியாகவே ஹமாஸோட தொடர்புடையவங்க. அவங்க எல்லாமே டெரர் குரூப்போட லிங்க் உடையவங்க. இப்போ ஹமாஸோட தொடர்புடையவங்க வந்து எப்படி எஸ்கேப் ஆகிக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி நாங்கள் ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு ஒரு முத்திரை குத்தி எல்லா இடத்துக்கும் போயிட்டு நிறைய தகவல்கள் வந்து பரிமாறி இருக்கான்ற தகவலும் சொல்லியிருக்காங்க. அதை கூடுதல் தகவலாக பார்க்கலாம். அங்கே திடீர்னு ஃபேஸ் 2 என்ன அப்படியே இழுத்துகிட்டே இருக்குங்க, வள கொலன்னு அப்படியே இழுத்துகிட்டே இருக்குது. எப்போ நகரும்னு தெரியல, பார்க்கலாம். கூடிய விரைவில் ஃபேஸ் 2 போகும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். நம்ம அடுத்து நம்ம இங்கே வந்துடலாம், ஏசியா பக்கத்தில் அந்த கம்போடியா தாய்லாந்து விவகாரத்துக்கு வந்துடலாம். ஆல்மோஸ்ட் ஒரு கம்போடியா தாய்லாந்துடைய எல்லை பகுதியிலேருந்து ஒரு 150 கிலோமீட்டர் வரைக்கும் கொஞ்சம் சேஃப் ஜோன் இல்லை. மக்கள் தொடர்ந்து வெளியேறிட்டே இருக்காங்க. நேற்று மட்டுமே ஒரு 17 பேர் பக்கம் இறந்து போனதாக இவங்க கம்போடியா தரப்பில் சொல்கிறாங்க. ஒரு 2 லட்சத்துக்கு மேல் உள்ள மக்கள் வந்து நாங்கள் சேஃப் பகுதியை வந்து நகர்த்திருக்கிறோன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. 2 தரப்புலேயும் தாக்குதல்கள் வந்து கடுமையாக இருக்குது. இவங்க தாய்லாந்திலிருந்து கம்போடியா மீது தாக்கல் நடத்துனதில் ஒரு F-16 போர் விமானம் நடத்தப்பட்ட தாக்குதலில் ஒரு பெரிய குழியங்க, பயங்கரமான ஒரு குழியே இருந்திருக்கு. அதையும் நம்மளால் பார்க்க முடியுது. எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கான உதவிகள், டென்ட்டு, அதெல்லாம் வந்து தொடர்ந்து உதவி செஞ்சுட்டே இருக்கிறாங்க 2 தரப்புலையும். உணவுகள், அப்புறம் மருத்துவமனை வந்து கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எல்லையில் இருக்கிற மருத்துவமனையெல்லாம் வரைபடத்தில் நம்ம கிளாரிட்டியாக பார்த்தோம் அப்படின்னா, கொஞ்சம் தாய்லாந்து என்ன பண்ணிட்டாங்க, கம்போடியா பகுதிக்குள்ளே ஒரு 2 கிராமத்தை பிடிச்ச மாதிரி தான் காட்டுறாங்க. கொடியை கொஞ்சம் நட்ட மாதிரி தான் தெரியுது.
ஆனால் ஒரு சில நேரத்தில் கம்பெனி என்ன பண்ணிட்டாங்க, இல்லை நாங்கள் கொஞ்சம் எடுத்துகிட்டுன்றாங்க. குறிப்பாக இந்த பிரீச் விஹார் டெம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பகுதியில் ஒன்றுன்னு போட்டிருக்கு பாருங்கள், அந்த பகுதி மேலே எல்லாமே கொஞ்சம் இப்போதைய நிலைமைக்கு தாய்லாந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டாக கம்போடியா மீது பெருசாக அட்டாக் பண்ணுறாங்க, அது தெரியுது. அந்த பார்டர் ஏரியாவை, கிராசிங் பார்டர் ஏரியாவெலாம் ஃபுல்லாக அடிச்சுட்டு ஆல்மோஸ்ட் உள்ளே வராங்கன்றாங்க. அப்போ தாய்லாந்து வந்து கொஞ்சம் செக்யூர்டு பிளேஸாக இருக்காங்களான்னா இன்றைக்கி இன்னொரு சம்பவம் பார்க்க முடியுது. தாய்லாந்துடைய பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ணிட்டாரு, இன்றைக்கி ராஜினாமா பண்ணிட்டார். பொசுக்குன்னு பாராளுமன்றத்தை கலைச்சிட்டாரு. என்னப்பா அங்கே போர் நடந்துகிட்ருக்கு, ஒரு பாட்டுக்கு பாராளுமன்றத்தை கலைச்சிட்டாரு அப்படின்னு நினச்சோம்னா, அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா தாய்லாந்து வந்து மன்னர் கொஞ்சம் ரெஃபரன்ஸ் இருக்குது. அதனால் மன்னர் என்ன பண்ணிட்டாரு, இல்லைப்பா இப்போதைக்கு பாராளுமன்றம் கலைச்சிட்டாலும் நீங்களே இப்போ கொஞ்சம் இதாக இருங்க, அது போர் முடிகிற வரைக்கும்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாராம். அது தனது ஃபேஸ்புக்கில் வந்து போட்டிருக்கிறாரு. அப்போ தான் நினச்சிட்டேன், ஓஹோ இது வந்து ஜெலன்ஸ்கியாவாக இருக்குன்னு நினச்சிட்டேன். ஜெலன்ஸ்கி தான் என்ன பண்ணுவார், நாட்டில் வந்து பதற்றமாகவே இருக்கிற மாதிரி இருப்பார். பாராளுமன்றத்தை கலைச்சிட்டு அவ்வளோதான், இப்போ இந்த போர் முடிகிற வரைக்கும் நீங்கள் வந்து இராணுவ சட்டம் கொண்டு வந்துட்டு இவர் அப்படியே உட்காந்துக்கலான்னு பார்க்குறாரா என்னன்னு தெரியல. அங்கே இருக்கக்கூடிய தகவல். அதை தாண்டி கம்போடியா என்ன பண்ணுறாங்க, ஹியூமன் ரைட்ஸ் கமிட்டி இருக்கு இல்லையா, சிஹெச்ஆர்சின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட வந்து அவசர அவசரமாக வழக்கு தொடுத்துருக்காங்க. ஐயா பாருங்கள், மனிதாபிமான மீறல்கள் இங்கே நிறைய நடந்திருக்கிறது, ப்ரூட்டல் அண்ட் பார்பரிக் அட்டாக் நடத்தியிருக்காங்க, உடனடியாக தடுங்க அப்படின்றாங்க. அப்போ தான் நினச்சிக்கிட்டேன், ஐயா அவங்களாம் மரியாதை இல்லை. இங்கே பாருங்கள், நேற்று செய்தி கூட சொல்லியிருக்காங்க, அமெரிக்கா வந்து இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டை மிரட்டுறாங்க, அங்கே இருக்கக்கூடிய ஜட்ஜையாவே மிரட்டுறாங்க. ஜட்ஜையா வந்து அவங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரலன்றதுக்காக, யார் அமெரிக்காவுக்கு சாதகமான தீர்ப்பு வரலன்றதுக்காகவே ஜட்ஜையாவை பதவி நீக்கம் பண்ணணும், அவர் மீது பொருளாதார தடையை போடணும், இல்லைனா அவர் ராஜினாமா பண்ணணுன்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க. அமெரிக்கா தரப்புலேருந்து மிரட்டல் கொடுத்துட்ருக்காங்க இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டை. நான் எங்கே சொல்லிகிட்டு இருக்கேன், அமெரிக்காவை சொல்லிகிட்டு இருக்கோம். உங்கள் மனசை அலைப்பாய விடாதீங்க, அங்கே சம்பவம் ரொம்ப பெருசாக இருக்குது, நீங்கள் இப்போ வேறு எதுவும் நினச்சிக்காதீங்க. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு மிரட்டெல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. இதில் வந்து ஹியூமன் ரைட்ஸு அந்த ரைட்ஸ் யாருக்கும் மரியாதை இல்லை, ஒன்றும் இல்லை. அவங்க எதிர்பார்க்குற தீர்ப்பு கிடைக்கல, எதிர்பார்க்குற சம்பவம் வரலன்னா அந்த ஆளே மோசம், அவ்வளோதான், அவர் அந்த மாதிரி ஆளுன்னு முத்திர குத்துற அளவுக்கு தயாராகிறாங்க உலக லெவலில். நான் எங்கே சொல்கிறேன், வேர்ல்டு லெவலில் சொல்கிறேன். நான் இதெல்லாம் பொருளாதார தடையை போட்டுடுவேன், இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டை முடிச்சுடுவோம், நாங்கள் ஏன் அவர் பேச்செல்லாம் கேட்கணும், ஜட்ஜ் ஐயா சொல்லிட்டா நான் கேட்டுக்கணுமான்ற மாதிரிலாம் சொல்ல வராங்க ஐயா. ஆனால் இவங்க தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன சொல்லுவாங்கன்னா, பாருங்க ஐயா, ஜட்ஜ் ஐயா கொடுத்த தீர்ப்பை நம்ம மதிக்கணும், ஜட்ஜ் ஐயாவை எதிர்த்து பேசினா அவர் வந்து பிடிச்சி கேஸெல்லாம் போட்டு உள்ளெல்லாம் தள்ளுறாங்க. ஜட்ஜ் ஐயாவை அப்படி இப்படின்னு ஃபேஸ்புக்லேயோ எக்ஸ்தலத்திலே போட்டால் பிடிச்சி ஜெயிலே போடுறாங்க. ஆனால் அதே குரூப்பு தான் இன்றைக்கி ஜட்ஜையை எதிர்த்து பயங்கரமாக திட்டியெல்லாம் போடுவாங்க. ஆனால் இன்றைக்கி நல்லதுன்னுவாங்க. இதே அமெரிக்காவை தான் நான் சொல்கிறேன். நான் இதற்கு முன்பு ரஷ்யாவுடைய புடின் அவர்கள் மீது தூக்கு தண்டனை கொடுக்கணும், அவர் வந்து கைது செய்யணும்னு சொல்லிட்டு இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டு வந்து தீர்ப்பு கொடுத்தாங்க. ஏன்னா அவர் வந்து வார் கிரைம் பண்ணியிருக்கிறான்ட்டு. அப்போ வந்து அமெரிக்கா புகழ்ந்து தள்ளினாங்க. அடடடா, இது வல்லவோ தீர்ப்பு, அருமையான தீர்ப்பு, இந்த தீர்ப்பு கொடுத்த ஜட்ஜிகள் வந்து பாதுகாக்கப்பட வேண்டும், உலக சமூகத்தில் முன்னிறுத்தப்பட வேண்டும். நாளைக்கு ரஷ்யா மூலயமா அவங்களுக்கு மிரட்டல் வருவதற்கு கூட வாய்ப்புகள் இருக்குன்னு அந்த ஜட்ஜிகளை பாதுகாத்தாங்க. அந்த ஜட்ஜிகள் மீது யாராவது விமர்சனம் கொடுத்தாங்கன்னா அந்த விமர்சனம் கொடுத்த நாடுகள் மீதே பொருளாதார தடையை போட்டோன்னு மிரட்டுறாங்க. ஆனால் இன்றைக்கி பாருங்கள், எப்படிங்க பாருங்கள், மேட்ச் பாரு எப்படி ஆகுது பாருங்கள். நான் வந்து அங்கே சொல்லிகிட்டு இருக்குங்க, நீங்கள் எதுவும் நினச்சிடாதீங்க. நான் அமெரிக்கா அங்கே இருக்க இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டை சொல்லிகிட்டு இருக்கேன் நான். ஆனால் இன்றைக்கி பாருங்கள், அதே ஜட்ஜ் ஐயாவை இவங்க திட்டி தீக்கிறாங்க, பொருளாதார தடை போடணுன்றாங்க. அதுதான் பாஸ் உலகமே. என்ன உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் பார்த்தீங்களா? இதை வந்து புரிஞ்சவங்க மிகப்பெரிய பிஸ்தா அப்படின்னு நினைக்கிறேன் நான். நீங்கள் ஹோப் எல்லாத்தையும் புரிஞ்சிருப்பீங்க. அடுத்து நம்ம ரஷ்யா கிட்ட போயிடலாம். தொடர்ந்து ரஷ்யாவுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் மீது, எண்ணெய் கிணறுகள் மீது, அது இந்த வரைபடத்தில் பாருங்கள், இந்த காஸ்பியன் சீன்னு சொல்லிட்டு இங்கே இந்த கருங்கடல் தாண்டி அங்கே போய் தாக்கல் நடத்தியிருக்காங்க. முதல் முறையாக ரஷ்யா வந்து அங்கே இருக்கக்கூடிய லூகாயிலினுடைய எண்ணெய் ப்ரொடக்ஷனை வந்து நிறுத்திட்டாங்க. அதனால் ரஷ்யா என்ன பண்ணுறாங்க, நேற்றே கோவம் வந்து 2 தட்டு தட்டியிருக்காங்க, பயங்கரமான அடி. உடனே இன்றைக்கி உக்ரைன் என்ன பண்ணிட்டாங்க, தீவிரவாத நாடான ரஷ்யா அப்பாவி மக்கள் மீது தாக்கல் நடத்தியிருக்காங்கன்னு இவங்களும் அதே ரெசிடென்ஸ் பில்டிங் மீது தான் தாக்கல் நடத்தியிருக்காங்க. அதனால் கொஞ்சம் கடுமையாக இருக்கிறதுனால இன்றைக்கி அமெரிக்கா தரப்பில் கொஞ்சம் டென்ஷனாக தான் இருந்தாங்க. இது மாதிரி நம்ம பேச யாரும் கேட்கல, ஆனால் நான் கொஞ்சம் நெருங்கிட்டோன்றாங்க, கொஞ்சம் டீட்டெயில் வேணும்னு நினைக்கிறேன். அதனால் உங்களுக்கு இரவு பதிவில் அதை பற்றி பேசுகிறேன் நான். அப்புறம் சீனாவுக்கும் நமக்கும் வரக்கூடிய சின்ன சின்ன இஷ்யூ. நம்ம சீனாவுக்கு கொஞ்சம் ரெட் டேப் போட்டிருந்தோம். இந்தியா வந்து எதுக்காகனா,
இது மாதிரி தொழிலதிபர்கள் வர்றது செய்கிறதுலாம் கொஞ்சம் தடை வச்சிருந்தோம். இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணிட்டாங்கன்னா தொழிலதிபர்கள் வந்து சீக்கிரமாக இந்தியாவுக்குள்ளே வருவதற்கான மேஜர் ஸ்டெப்பை பூஸ்ட் பண்ணுவதற்கான அந்த விசா ப்ராசஸ் வந்து எளிமையாக்குறாங்க அப்படின்னு ஒரு கூடுதல் தகவல் நம்ம பார்க்க முடிஞ்சுது. அப்புறம் இந்த சிரியா விவகாரம் இருக்குது இல்லையா, அந்த சிரியா விவகாரத்தில் ஆல்மோஸ்ட் அவங்க 1 year செலிப்ரேஷன் நடந்துகிட்ருக்கு. ஆசாத் ரீஜியன் வீழ்ச்சி விட்டுறதுக்கப்புறம் இது வரைக்கும் சிரியாவில் பார்த்தோன்னா 7,82,075 பேர் வந்து வெளிநாட்டுக்கு அகதியாக போனவங்க ஆசாத் ரீஜியன் இருக்கும்போது இப்போ ஜுலானி அரசாங்கம் வந்தவொடனே திருப்பி வந்திருக்காங்களாம். மிகப்பெரிய ஒரு மாற்றமாக பார்க்குறாங்க. அதிகபட்சமாக ஹோம்ஸுக்கு தான் வந்து திரும்பி வந்திருக்காங்கன்ற ஒரு தகவலும் வந்து. அப்புறம் ரூரல் டமாஸ்கஸ் பகுதி, அலிப்போ பகுதியில் 1,70,70,000 மக்கள் இந்த மாதிரி மேக்ஸிமம் ரிட்டர்ன் வந்திருக்காங்க. இது பெரிய நியூஸ் தான். ஆனால் ரீசெண்டாக கூட ஜெர்மனி கூட ஒரு வார்த்தை சொன்னாங்க, அங்கே இருக்கக்கூடிய சிறிய நகரிகளே உங்கள் நாடு பாருங்கள் ரொம்ப சுபிட்சமாக சந்தோஷமாக இருக்குது, அடுத்தடுத்து தடைகளை நீக்கிறாங்க, சிறப்பு சலுகையெல்லாம் கொடுக்குறாங்க. நேற்று கூட வெள்ளை மாளிகையில் வந்து இருக்கக்கூடிய பெரிய தடைகள் எல்லாத்தையுமே நீக்கினாங்க. சிரியா வந்து போற்றி புகழ்கிறாங்க. அதனால் கிளம்புங்க, நீங்களே நல்லா வந்துடுவீங்க, எங்கள் நாடு மோசமாயிரும் போலன்ட்டு ஜெர்மனி ஃப்ரைட் ரைஸ் நேற்று கூட சொல்லியிருந்தார். அதனால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஆல்மோஸ்ட் சிரியாவை கிளம்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினச்சேன் நான். ஃபைனலாக இந்த வீடியோ நிறைய பகுதியில் இந்த ஒரு டிஸ்பிளே வந்து போட்டிருந்தாங்க. இது சீனாவில் வந்து சோசியல் கிரெடிட் சிஸ்டம்னு இருக்கான். இவங்களாம் பிளாக் லிஸ்டட் பர்சனாக அரசாங்கத்துக்கு எதிராக அப்படி இப்படின்னு பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பிளாக் லிஸ்ட்டில் இருக்குமா. இதில் இருக்கிறவங்களுக்கு வேலைகளோ தனியார் நிறுவனங்கள் கூட இன்க்ளூடிங் வேலைகளோ வேறு எதுவுமே கொடுக்கக்கூடாது, இவங்கெல்லாம் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஐயா இந்த மாதிரி லிஸ்ட்லாம் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு தான் வேலை கொடுப்பாங்க. இங்கெல்லாம் இருந்ததுன்னா அவங்களுக்கு தான் வேலை கொடுப்பாங்க. இவங்களுக்கு ஒரு சங்கம் ஆரம்பித்து இவங்க கட்சி ஆரம்பித்து இவங்க எம்எல்ஏனாலாம் ஆயிடுவாங்கலாம். இந்த மாதிரி அரசாங்கம் வந்து ஒரு லிஸ்ட்டை போட்டிங்கன்னா நாளைக்கு அவர்கள் வந்து உலகம் போற்றும் தியாகிகளாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு நான் அப்பயே மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டேன். இதை சீனானால் வேலை கொடுக்கக்கூடாதுன்னு கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக பார்க்குவாங்க. இங்கே நாங்கள் ஏன் வேலை கொடுக்காது, அவங்களுக்கு தான் நாங்கள் வேலை கொடுப்போம், அவங்களாம் சாதாரண ஆள் கிடையாது, பயங்கரமான ஆளுங்கன்னு பண்ணாலும் பண்ணுவாங்க. அதனால் கொஞ்சம் உஷாராக இருக்குன்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டேன் நான். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இங்கே சவுத் கொரியா தென் கொரியாவுக்குள்ளார இந்த டூரிஸ்டெல்லாம் தைவானுடைய டூரிஸ்ட்லாம் போகிறாங்கல்ல, இப்போலாம் பேட்ச் மாதிரியே போட்டுறாங்களாம். ஐயா நாங்கள் தைவான், நாங்கள் சீனா கிடையாது, நாங்கள் தைவான்லேருந்து வர ஐயாம் ஃப்ரம் தைவான் நாட் சீனா அப்படின்னு பேட்சே போட ஆரம்பிச்சிட்டாங்களாம். பாரு என்ன தைவான் சீனா விவகாரம் பெரிய அளவுக்கு வளர்ந்து கொண்டே இருக்கிறதுன்ற மாதிரி சொன்னாங்கல்ல. ஃபைனலாக நம்ம வடகொரிய அதிபர் கிம் ஜாங் அவர்களை பாடலாம். மனசை பாருங்கள், அப்படியே போற்றி அவரை கொண்டாடுறாங்க பாருங்கள். அங்கே அந்த பயிற்சியெல்லாம் முடிச்சுட்டு அவரை பாருங்கள், அப்படியே ஒரு டெரர் பீஸ் மாதிரி யாருமே நெருங்காத மாதிரி காட்டினாங்க. ஆனால் அந்த வீடியோ பதியெல்லாம் பாருங்கள், அவர் பார்த்தா டெரர் பீஸ் மாதிரியே தெரியுது. பாருங்கள் எவ்வளோ மக்களாக சந்தோஷமாக அப்படியே கலக்கலான் இருக்கிறாரு. இவரை போயிட்டு உலக மீடியானும் ரொம்ப டெரராகிறாரு. அப்படி இப்படின்னு அவங்க சொந்த கற்பனை இப்படி கதைகளை எழுதி வச்சுருக்கிறாங்களே, கற்பனை கதைகளே நியாயமா அப்படின்னு ஒரு கேள்வியோடு அந்த பதிவை நான் முடிக்க விரும்புகிறேன். பார்த்தீங்களா இல்லையா எப்படி இருக்கிறார் அண்ணன், அப்படி சந்தோஷமாக இருக்கிறாரா இல்லைங்களா, பார்த்தீங்களா இல்லையா? சரி ஓகே, இந்த சந்தோஷத்தோடு இந்த வீடியோ பதிவை முடிக்கலாம். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் ஆர்கே சேனல். நன்றி, வணக்கம்.